வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். குரு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனாலே அவருடைய 2ஆம் இடமான உங்கள் கடகராசி எப்பொழுதுமே குரு உங்கள்கிட்ட உச்சமாக போகிறார். அப்படிங்கிறதுனால நிம்மதியை தரும், ஒரு நல்ல திருப்தியை தரும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. சந்திரன் பிரயாணிக்கிறது, பரணியிலிருந்து அப்படியே நகர்ந்து வருவார். வரும்போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் இந்த வாரத்திலே நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்களாக நடக்கவிருக்கிறது. நெருக்கடிகள் நீங்கக்கூடியதாகவும் உடல் நிலை சீராகக்கூடியதாகவும் இருக்கும். சிலருக்கு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தருணம் இது. எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி உண்டாகும். உடல்நிலையிலே ஏற்பட்டிருந்த பயங்கள் போகும். சிலவங்களுக்கு சிக் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சிக் ஃபீலிங்லாம் போக ஆரம்பிச்சிடும். வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கணுமே சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி நினைத்த வேலைகளும் நினைத்த காரியங்களும் அழகாக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பார்த்த வேலை மாற்றத்தினால் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாகவும், அரசு வழியிலே சில முயற்சிகள் எல்லாம் சாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையதாகவும் இந்த வாரம் அமையும். எதிர்பார்த்த வழியிலே புதுசாக எதனா ஒரு கான்ட்ராக்ட்லாம் போட்டு அது மூலியமா தொழில் வியாபாரம் போன்றவையிலே லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருப்பதனாலே இந்த வாரம் ஒரு நல்ல சுபிட்சமான வாரமாக அமைவதற்கு சங்கர நாராயணனை வழிபடுவது ரொம்ப முக்கியமான காரியமாகிறது. அதை அவசியம் செய்யுங்கள். இந்த வாரத்திலே சுபிட்சத்தையும் நலத்தையும் பெற்று அமோகமாக இருங்கள். வாழ்க வளம்.